எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜா பருன் என்ற சிம் மாஸ்டர் வந்து ஒரு வக்கீலை வந்து தாக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு. அவர் வந்து சென்சி பாலிடிக்ஸ் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வரும் ஒரு வக்கீல். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானையும், சாட்டை துரைமுருகனையும், அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனையும் வந்து இந்த யூடியூப்பில் வந்து தவறுதலாக பேசுனதுக்காண்டி இந்த ராஜா பருன் என்ற யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து இன்னைக்கு போய் நேரடியாக போய் அவங்க வீட்டில் வந்து அவரை வந்து தாக்குற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் வந்து பரவலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்க்க வந்து நம்மளுக்கே வந்து ஒரு அருவருப்பான ஒரு செயலாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு எப்படி வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்ட்டு பல நிகழ்வுகளை வந்து ஆட்கள் வந்து சொல்ல போய் நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஒழுக்கமான கட்சி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றுச்சூழல் ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து பாதிக்காத ஒரு அந்த சுற்றுச்சூழல் தீங்கு விளையாமல் இருக்கிறதுக்காண்டி எதனா பாட்டில் கீட்டில் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு அதை வந்து தூக்கி வெளியே ஓட்டுருவாங்க. தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மாநாடோ ஒரு மீட்டிங்கை வந்து இப்படி தான் நடக்கணுன்ற ஒரு எடுத்துக்காட்டாக வந்து தேர்ந்த ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லா கட்சிகளும் ஒரு முன் உதாரணமாக இருந்த ஒரு கட்சியாக வந்து நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த நிகழ்வை பார்க்குறம்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கருத்து வந்து தெரிவிக்கிறாப்புல அதுக்கு வந்து எதிரான ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து தெரிவிக்கணும். அதை விட்டு போய் வந்து அவரை வந்து நேரடியாக வந்து தாக்குறது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு குற்றமாகும். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாஸ்டர் வந்து இருக்காரு. ஒரு பெண்ணை வந்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து கை கலப்பாகுது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பருவன் வந்து அடித்து தள்ளி விடுற மாதிரி வந்து அந்த வீடியோவில் வந்து காண்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து இல்லாத விஷயம். இப்போ வந்து ஒரு கருத்து வந்து தெரிவிக்கிறாப்புல அதுக்கு வந்து மாற்று கருத்தை வந்து நம்ம தெரிவிக்கணுமே ஒழிஞ்சு அதுக்கான வந்து அடிதடியும் தீர்வு இல்லை. இது வந்து ஒரு கட்சி வந்து நல்ல கட்சி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றது மாற்று கட்சிகளுக்கு ஒரு உதாரணமாக இருப்பதை விட இப்போ இப்படி போய் அடியில் இறங்கி பேரை வந்து கெடுக்கிறது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம். அதை வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி என்று போர்வையில் இருக்கிற ராஜா பருன் வந்து நடத்தியிருக்காரு. அவர் வந்து உடம்பு வச்சுருக்கோம் அப்படி இப்படின்ட்டுக்காண்டி போய் அடுத்தவங்கள ஒரு 4-5 பேர் ஒரு 7 பேர் இருக்கவங்கள அடிச்சு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்து போயிருக்காரு. ஆனால் வந்து இவருக்கு வந்து அடி வந்து நிறையா வந்து பெற்றிருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீங்கள் வந்து உடம்பு வச்சுருக்கீங்க அடித்து மல்லுக்கடி ஜெயிச்சலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. ஆனால் வந்து அடி அங்கே வந்து வரும்போது உங்களுக்கான இது வந்து தகுதி வந்து கீழே இறங்கி போகுது. அதனால் வந்து இது நான் இனி வரும் காலகட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் வந்து உங்கள் ஒருங்கிணைப்பாளர் சொல்கிற அந்த வழிமுறையின்படி நடந்து கொள்வது என்பது ஒரு தேவையான ஒரு விஷயம். அதை விட்டுப்புட்டு சண்டை போடுறது அடித்து மல்லு கட்டுறது வந்து உங்கள் கட்சிக்கு வந்து ஒரு பொருத்த பாடு இல்லைன்றது என் கருத்து.